தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருப்பது ஸ்ரீரங்கம் பூலோக சொர்க்கம். ஸ்ரீரங்கத்தில் 7 மதில் சுவர்கள் உள்ளன. காவிரி ஆறும் கொள்ளிடம் ஆறும் பிரிந்து இங்கு ஒன்று கூடுகின்றன. இதனால் ஒரு தீவு பகுதி உருவாகி அது ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது கோவில் நகரம் ஆகும். அதாவது கோவிலுக்குள் வீதிகள், அதில் வீடுகள் அனைத்தும் உள்ளன, கடைகள் எல்லாமே உள்ளன. ஆகவே இது கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீரங்கநாதர் அயோத்தியிலிருந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியால் தந்த ஒரு விக்கிரகமே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்புமிக்க கோவில் 21 கோபுரங்களை உள்ளடக்கியது. இதில் முக்கியமான ராஜகோபுரம் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது 236 அடி உயரத்தில் உள்ளது. இது மிகப்பெரிய ஒரு கோவில். இது இயங்கும் கோவில். 1600 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய முக்கியமான கோவில் இந்து கோவில்கள் ஆகும். மேலும் வைணவ ஸ்தலங்களில் 108 திவ்ய தேசங்களில் முக்கியமானதாக, முதன்மையானதாக கருதப்படுகிறது. அதாவது இறந்த பின் வைகுண்டம் செல்வார்களோ இல்லையோ தெரியாது. ஒரு முறை நாம் ஸ்ரீரங்கநாதனை சென்று தரிசித்து வந்தால் வைகுண்ட சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட முக்கியமான ஸ்தலம் இது.